Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 3ஆம் இடைப்பருவத் தேர்வு தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர். இதை மட்டும் படிக்க வேண்டாம், ஆல்ரெடி ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இதையும் மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சிருக்கு. அவங்க ஆனுவலுக்கு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபேஸ் பண்ண போகிறவங்க ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு போங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு பார்த்திங்கன்னா 8 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எவையேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. ஸோ 2 மதிப்பெண் வினா கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு என்றால் என்ன, கமுகு மரம் எதை தேடியது, அசை எத்தனை வகைப்படும், தமிழ் சான்றோன்மைக்கும் இது ரோமை சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது, அடுத்து தாவோ தேஜிங் இன்னொரு பக்கம் என்று எதை குறிப்பிடுகிறது. ஓகேவா, எதை குறிப்பிடுகின்றதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க, ஏதாவது எனி 2 மட்டும். பாருங்கள், கலைச்சொற்கள் கண்டிப்பாக நான் படிக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா. அப்போ அது நமக்கு தெரியும். அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணமும் ஒரு செய்யுளும் எது எங்கே இருக்குன்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை 2 படிச்சிருந்தீங்கன்னா, தெளிவாக இருந்தீங்கன்னா அதை எழுதிருங்க. ஸோ நமக்கு எத்தனை மதிப்பெண் இதுக்கு 2 × 2 4 மார்க்ஸ். ஸோ 4 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், இதெல்லாம் நல்லா கிளியராக ஃபைனலாக ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் கொடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க 3 × 2 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 19க்கு கண்டிப்பாக விடையளிக்கவும். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் 19வது கொஷினை விட முடியாது. ஏன்னா அது மனப்பாட பாடல். ஸோ அதனால் நமக்கு கட்டாய வினா. இப்போ மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட நீங்கள் அந்த கொஷின் படிச்சிருப்பீங்க, சயின்ஸோ இல்லை சோஷியலோ அந்த மாதிரி. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இதெல்லாம் மெமரி போம் தான் வரும். இப்போ தமிழை பார்த்திங்கன்னா 19 மனப்பாட பாடல் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது 17 18 பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர். ஸோ எது உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் அட்டன் பண்ணி நீங்கள் இது பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. இதில் பார்த்திங்கன்னா நயம் பாராட்டுக கொடுத்துருக்காங்க. 2 வினாக்களுக்கு 5 மதிப்பெண். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நயம் பாராட்டுக, அதுக்கு அடுத்தது அதிலோட பாடல். இதுவும் மொழியோட விளையாடு, மொழியை ஆள்வோம்ல இருக்குது, நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பொறுத்துகளை வாய்ப்பாடில் கேட்டிருக்காங்க. நேர் நேர் நிறை அப்படின்ற மாதிரி. ஸோ வாய்ப்பாடு நமக்கு தெரியும், அதுவும் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு கம்பல்சரி பாருங்கள், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த கலைச்சொல்லறிவோம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின்ற மாதிரி. நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அது கம்பல்சரி ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நம்ம சாய்ஸில் கூட ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு கிளியராக அது தெரியும். அந்தளவுக்கு நம்ம படிச்சிருக்கணுன்றதை அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை அட்டன் பண்ணுங்கள். எவையேனும் 2, ஒன்று பொறுத்துக, இல்லை காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, அப்படி இல்லையா நயம் பாராட்டுக, நெக்ஸ்ட் எது தெரியுமோ. அடுத்தது கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இதில் பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸ் இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அல்லது அதுன்ற மாதிரி 23, அதாவது 8 மதிப்பெண் வினா 8 மார்க்ஸ் கொஷின். இது லாஸ்ட்டாக நெடு வினா வரும் இல்லையா. கதை, கட்டுரை, கடிதம், அதாவது விரிவானத்தில் வர கதையோ இல்லை கட்டுரையோ இல்லை கடிதமோ அந்த மாதிரி 8 மார்க்ஸில் கேட்பாங்க. எது தெரியுதோ அது இன்டர்னல் சாய்ஸில் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க, பிழை இல்லாமல் எழுதுங்க. மேக்ஸிமம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.